இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிக் பேஷ் லீக் 2020 பெர்த் ஸ்காச்சர்ஸ் வெர்சஸ் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 17th T20 மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா அடிலைட்டில் இருக்கிற அடிலைட் ஓல்ஸ் இடத்துல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக இருக்கும். அதே சமயம் இங்கே பேட்ஸ்மேனுக்கும் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கும் ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். என்ன கேட்டிங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸோட பேட்ஸ்மேனுக்கு தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் ஃபாஸ்ட் பாலர்ஸ் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் அதிகம்னு கேட்டிங்கன்னா அந்த நியூ பால். ஸோ நியூ பாலில் பொறுத்த வரைக்குமே கண்டிப்பாக பால் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் த சீம் மூவ்மெண்ட் இங்கேயும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாஸ்ட் பாலர்ஸ் கொஞ்சம் டேஞ்சரஸாக இருப்பாங்க. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸோ மோர் ஓவர் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிபிஎல் பொறுத்த வரைக்கும் அதிகமான ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீம்லையுமே ஓப்பனர்ஸ் தான் நான் சொல்லுவேன். இது என்னோட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெகுலராக சொல்லிக்கிட்டு இருக்கேன். மேபி இந்த மேட்ச்சில் அதே நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸ் கண்டிப்பாக நியூ பாலில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸாக தான் இருப்பாங்க. ஸோ அதை ஓரளவுக்கு டேக்கிள் பண்ணி ஆடிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாகவே பேட்ஸ்மேனுக்கு இங்கே ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 170 to 175 ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்கோர் போர்டில் போட முடியும். ஸோ அது வந்து ஓப்பனர்ஸ் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஓரளவுக்கு பார்த்து ஆடிட்டாங்கன்னா மட்டுமே கண்டிப்பாக இந்த மாதிரி டீசென்ட் ஸ்கோர் ரீச் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் மிடில் ஓவர்ஸில் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி அப்படின்ற மாதிரி கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஏன்னா இங்கே பவுண்டரி லைனுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு. அதுலேயும் மெயினாக அடிலைட்டில் பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லாங் ஆன் லாங் ஆஃப். ஸோ இந்த ரீஜன் அதாவது வி ஷேப்னு வாங்க கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்குமே. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். மேபி ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஃப்ளைட் பண்ணி போட்டாங்கன்னா கண்டிப்பாக பேட்ஸ்மேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாங் ஆன் லாங் ஆஃப் அந்த சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க போவாங்க. மேபி அதில் கூட கேட்ச் ஆகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அடிலைடை பொறுத்த வரைக்குமே. ஸோ ஏன்னா இது மற்ற ஸ்டேடியத்தை கம்பேர் பண்ணக்குள்ள இங்கே வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் மேபி அந்த ஒரு ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன் ஃபாலோ பண்ணுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஸோ அதனால ஸ்பின்னர்ஸுக்கு இங்கே விக்கெட் விளாடலாம். ஸோ வந்து ட்ராக் வைஸ் எந்த டேர்ன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே மைனராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸ்பின்னர்ஸையும். ஏன்னா கொஞ்சம் மைனர் டேர்ன் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் ஓவராலாக எடுத்து பார்த்தோம்னா பேட்ஸ்மேனுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம். பட் இருந்தாலும் இனிஷியல் ஸ்டேஜ் அவங்க பேட்ஸ்மேன்ஸ் எப்படி செட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் பின்னாடி வர பேட்ஸ்மேன்ஸ்க்கு அந்த எபிலிட்டி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா புரியும். ஏன்னா கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மென்டலாகவும் வந்து எந்த அளவில் ஸ்டேபிளாக இருக்காங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரியே ரன்ஸ் வரும். ஸோ அதை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்கிறேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட். அடுத்து பெர்த் ஸ்காச்சர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். ஜசன் ராய், காலின் முன்ரோ, லியம் லிவிங்ஸ்டோன், ஜோஸ் இங்கிலீஷ், மிச்சல் மார்ஷ், ஆஸ்டன் டர்னர், பேன்கிராஃப்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டை 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க ப்ளே பண்ணுவாங்க. ஆண்ட்ரூ டை, ஜே ரிச்சர்ட்சன், பெஹ்ரண்டாஃப், ஃபவத் அஹ்மது. ஸோ 10 ஸ்காச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து சேஞ்சஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே ஜசன் ராய் அண்ட் லியாம் லிவிங்ஸ்டோன். ஸோ அவங்க குவாரண்டைன் பீரியட் அந்த 14 நாள் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலுக்குள்ளே இருப்பாங்க. ஸோ அது மட்டும்தான் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு சேஞ்சுன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இவங்க 2 பேரில் எனக்கு தெரிஞ்சு மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா பேன்கிராஃப்ட் தான் பெஞ்சில் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹார்டேயை பொறுத்த வரைக்குமே வித் த பேட் வித் த பால் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுனால மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டை டீமுக்குள்ள இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ போன மேட்ச்மே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டை 4 ஓவர் போட்டிருந்தாரு. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான எக்கனாமிக்கலாக மெயின்டைன் பண்ணியும் போட்டிருந்தாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மோர் ஓவர் ஹார்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா டீமுக்குள்ள இருக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெர்த் ஸ்காச்சர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்து அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். ஜேக் வெதர்லேண்ட், ஃபிலிப் சால்ட், மேத்யூ ரென்ஷா, அலெக்ஸ் கேரி, ஜொனத்தன் வெல்ஸ், மேத்யூ ஷாட், ரஷித் கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி கான்வே, டேனியல் ஓரல், பிரிக்ஸ், பீட்டர் சிடில், வெஸ் ஆகர். ஸோ அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸை பொறுத்தவரைமே கண்டிப்பாக இந்த ஒரு சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சேஞ்ச் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா ரஷித் கானை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் வந்து அவருக்கு ஃபிட்னஸில் ப்ராப்ளம் இருந்தது பார்த்தோம். பாதியிலே வந்து பார்த்தீங்கன்னா போனார். ஸோ கண்டிப்பாகவே இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே வர முடியும். மேபி அதுக்கு முன்னாடி ஏதாவது கன்ஃபர்மேஷன் நியூஸ் இருந்ததுன்னா நான் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. பட் இப்போதைக்கு கன்ஃபர்மேஷன் நியூஸ்ன்ற மாதிரி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். அப்படி வந்துச்சுன்னா நான் வந்து முன்னாடியே எனக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக கமெண்ட்லேயும் டெலகிராம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ அந்த ஒரு சேஞ்ச் தான் இருக்கும். ஸோ மற்றபடி பெரிய அளவில் எந்த சேஞ்சஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. எஸ் சேஞ்சஸ்ன்னு சொல்ல முடியாது அலெக்ஸ் கேரியா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ இந்த ஒரு 2 சேஞ்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு அதிகம். அதாவது அலெக்ஸ் கேரி கன்ஃபார்ம். பட் ஆனால் இந்த ஒரு சேஞ்ச் ரஷித் கான் இல்லை ஹாரி கான்வே. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் யார் வந்து டீமுக்குள்ள இருக்கா. ஸோ அதான் ரஷித் கான் வந்து ஃபிட்னஸ் பாஸ் பண்ணிட்டாருன்னா அவர் தான் கண்டிப்பாக. அப்படி இல்லாத பட்சத்தில் ஹாரி கான்வே விளையாடுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்து இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 170, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 165. அடுத்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். ஜேக் வெதர்லேண்ட், மேத்யூ ரென்ஷா, அலெக்ஸ் கேரி, ஜசன் ராய், காலின் முன்ரோ, லியம் லிவிங்ஸ்டோன். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமுக்கு நீங்கள் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரீம் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு டீம் சஜஸ்ட் பண்ணுறேன்.
விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷனாக கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஷார்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷன் சொல்லுவேன். பட் கிராண்ட் லீக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அலெக்ஸ் கேரி கூட ஜோஸ் இங்கிலீஷ் அவரையுமே வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணால் நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன். ஜோஸ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமையான ஒரு பேட்ஸ்மேன், ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். ஸோ வந்து இந்த மாதிரியான பேட்ஸ்மேனுக்கு மாட்டிக்கிச்சுன்னு அன்னையே அவங்க தான். பட் இப்போ இந்த சீசனில் இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜோஸ் இங்கிலீஷ் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ஸ்கோருமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேட்டிங்கில் டிஸ்பிளே பண்ணவே இல்லை. ஸோ ஒரு ஃபெயிலியரான ஒரு இன்னிங்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டு இருக்காரு. ஸோ அதனால் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஷார்ட் லீக் மட்டும் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அலெக்ஸ் கேரியோட மட்டும் கூட போகலாம். பட் ஜோஸ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் ஆர்டர் பிளேயர். பட் இந்த மேட்ச்க்கு எந்த மாதிரி அவர் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு டவுட் தான். ஏன்னா வந்து உள்ள வந்திருக்கிறது ஜசன் ராய் அண்ட் லியாம் லிவிங்ஸ்டோன். அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் 4ல் விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். அதில் ஜசன் ராய் ஓப்பன் பண்ணுவார். லியாம் லிவிங்ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் மேபி 1 டவுன் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 2 டவுன் விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால் ஜோஸ் இங்கிலீஷாக இருக்கட்டும், அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷாக இருக்கட்டும், ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ப்ளே பண்ணுவாங்க ஸோ அப்படின்றது கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ஸோ வந்து ஒரு குழப்பம் ஏற்படுறதுக்குமான ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு 3 பிளேயர்ஸ்க்குள்ளே. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஷார்ட் லீக்கை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வந்து அலெக்ஸ் கேரியோட போகிறது மட்டும் பெஸ்ட்டாக இருக்கும். மேபி நீங்கள் ஜோஸ் இங்கிலீஷை ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பாகவே கிராண்ட் லீக் பிக்காக எடுக்கலாம். ஸோ ஒரு பெஸ்ட்டான ஒரு கிராண்ட் லீக் பிக்காக கூட மேபி ஜோஸ் இங்கிலீஷ் இருக்கிறதுக்குமான ஒரு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அடுத்த பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஃபிலிப் சால்ட், ஜேக் வெதர்லேண்ட், ஜசன் ராய், காலின் முன்ரோ. அடுத்த ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா மேத்யூ ரென்ஷா, லியம் லிவிங்ஸ்டோன். அடுத்த பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா டேனியல் ஓவரால், வெஸ் சாகர், ஜே ரிச்சர்ட்சன், பர்ஹரன் ராஃப். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லியம் லிவிங்ஸ்டோனை கேப்டனாகவும் ஜேக் வெதர்லேண்டை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனை பற்றி எக்ஸ்பிளேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓவராலாக இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் டீமாக கொடுக்கவே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டீமை நீ ஷார்ட் லீக்கும் எடுத்துகிட்டு போதால என்னை பொறுத்த வரைக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா இந்த மேட்சை நீங்கள் வந்து கிராண்ட் லீக் ப்ளே பண்ணிங்கன்னா மேபி பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா அந்த லைன் அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து குழப்பம், அதாவது பேட்டிங் ஆர்டரில் கொஞ்சம் குழப்பம் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கிராண்ட் லீக் விளையாடுறது ஒரு சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஸோ அதனால் நான் வந்து ஷார்ட் லீக் சஜஸ்ட் பண்ணல, நான் வந்து கிராண்ட் லீக் தான் கொடுக்குறேன்னு தெரிஞ்சு தான் கொடுக்குறதுன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து டீமையும் செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் என்ன கேட்டிங்கன்னா ஷார்ட் லீக் எடுத்துகிட்டு போகாதீங்க, கிராண்ட் லீக் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். நான் வந்து கிராண்ட் லீக் மட்டும் தான் இந்த டீமை ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்ப்போம். நான் வந்து கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லியம் லிவிங்ஸ்டோனை கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ தான் உள்ளே வராரு. மேபி கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். எனக்கு கேட்டிங்கன்னா ஷார்ட் லீக்கே நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதா கூட நான் வந்து பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா லியம் லிவிங்ஸ்டோனை சொல்லுவேன். வித் த பேட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம டேலண்டான பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்ட் எபிலிட்டி இருக்கும். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஹிட்டிங்கும் பண்ணி ஆடுவார். அட் த சேம் டைம் அவரால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 20 ஓவருமே கேரி பண்ணியும் கொண்டு போக முடியும். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் இந்தமாதிரி ஆல்ரவுண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கக்குள்ள ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கணும். அது பட் வித் த பால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவர் ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ஸில் இருக்காரே தவிர பட் வந்து நான் வந்து பவுலிங்கை வச்சு மீன் பண்ணி நான் லியம் லிவிங்ஸ்டோன் கேப்டன் கொடுக்கல, அவரோட பேட்டிங்கை வச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறேன். மேபி அவர் பவுல் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா ஸோ பொறுத்து தான் பார்க்கணும். கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பவுலர் தான் வித் த பால் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் பவுலிங்கில் அவர் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு. பட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பியூரான ஒரு எபிலிட்டியான ஒரு பிளேயர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ப்ளஸ் வந்து பெரிய அளவில் ஐசைட் படாத பிளேயர். மேபி நிறைய பேருக்கு இன்னும் தெரியல லியம் லிவிங்ஸ்டோன் விளையாடுவார் அப்படின்றது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். அப்படி எடுத்தாலும் இவர் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் பிக் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அதேமாதிரி வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜேக் வெதர்லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். வெதர்லேண்டை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே சொல்கிறது தான் ஒரு சம பிளேயர், ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். ஸோ வந்து அவர் 20 ரன் அடித்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3-4 இருக்கும். ஸோ அந்தமாரி விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஸோ கண்டிப்பாகவே அவருமே ஒரு ரிஸ்கியான ஒரு சாய்ஸ் தான். ஃபஸ்ட்டு பால்லேருந்து ஹார்ட் ஹிட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிராண்ட் லீக் கொடுக்குறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து ரிஸ்க் எடுத்து தான் அவருக்கு வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ மேபி இந்த டீமில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும், இன்னும் வந்து பெட்டரான ஒரு ரிஸ்க் எடுக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இதே கேப்டனை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிப் சால்ட்டோட போகலாம், இது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லை இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜசன் ராய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சாய்ஸில் வச்சுட்டு வைஸ் கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிப் சால்ட் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக் வெதர்லேண்ட். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். இப்போ உங்களுக்கு டவுட் என்னன்னா நான் ஏன் ஜசன் ராயை கேப்டனாக கொடுக்கலன்னா, ஸோ பார்த்துருப்பீங்க சவுத் ஆஃப்ரிக்கா கூட நடந்த சீரியஸில் கண்டிப்பாக ஒரு ஃபெயிலியர் தான் ஆனார். ஒரு ஃபெயிலியரான ஒரு சீரியஸ் தான் ஜசன் ராய்க்கு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்புக்கு அப்புறமே பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபார்மேட்லையுமே அவரோட பெஸ்ட்டாக கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் ஆயிடுச்சு. 1.5 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபார்மேட்லையுமே ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து டச்சில் இருக்கார் அப்படின்னு தெரியல. ஸோ குவாரண்டைன் முடிச்சுட்டு வர வந்திருக்காருன்றக்குள்ள ஸோ கண்டிப்பாகவே இன்னும் கொஞ்சம் டச் லைட்டாக விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் லியம் லிவிங்ஸ்டோனும் குவாரண்டைன் முடிச்சு தான் வராரு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மென்டலாக மேபி ஜசன் ராய் இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு எனக்கு ஒரு தாட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இருந்தாலும் ஜசன் ராயை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த மாதிரி பிளேயர்ன்றது நம்மளுக்கே தெரியும். ஸோ எப்படி ஆடுவாருன்றதும் தெரியும். பட் அவருக்கு அந்த டச்
டச் அந்த ரீகெயின் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா சீரிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டச் ரீகெயின் பண்ணுவார்னு நினச்சேன். பட் இருந்தாலும் ஒரு ஃபெயிலியரான ஒரு சீரியஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜசன் ராய் ஆச்சு. மேபி நீங்கள் வந்து கிராண்ட் லீக்ல ஒரு 5 to 6 டீம்ஸ் போகிற மெம்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜசன் ராயை கண்டிப்பாக ஒரு டீமில் கேப்டனாக சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் இந்த மேட்ச்சுக்கு என்னோட டீம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிராண்ட் லீக் மட்டும் தான் கொடுத்துருக்கிறேன். கிராண்ட் லீக் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை நீங்கள் ப்ளே பண்ணுங்கன்றது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன். ஸோ இந்த டீம்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் வந்து லாஸ்ட் மினிட் டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுவேன். என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. உங்களுக்கு இந்த டீம் வந்து ஓகே நான் மட்டும் கொண்டு போங்க அப்படின்னா வேண்டாம். நான் சொன்ன நியூஸஸ் அண்ட் பிளேஸ் டீடைல்ஸ் வச்சு நீங்களே ஓனா டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறதா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சுந்தராடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். கூட பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.